எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அப்பன் திருச்செந்தூர் முருகனுக்கு கும்பாபிஷேகம் இல்லையா? ஸோ காலையில விளக்கேத்தலாம்னு நினச்சேன். பட் பண்ண முடியல. ஈவினிங்கா பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ப்ளஸ் இன்னைக்கு போயிட்டு நான் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தேங்க. என்னோட லாங் ஹேரா ஷார்ட் ஹேரா பண்ணிட்டேன். ப்ளஸ் ஃப்ரண்ட் கட்டும் பண்ணியிருக்கேன். பட் பெருசா விடல. ஸோ அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் பார்க்கலான்னு சொல்லிட்டு டிவியில பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கும் அங்கே போகணும்னு ஆசை. கண்டிப்பாக போகணும்னா நம்மளால உள்ள நுழைய முடியாது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டைம் போகலான்னு விட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்லா விரதம் இருந்து குழந்தைக்கு முடி எடுக்க போகிறோம். அந்த டைமில் போய்க்கலாம்னு நினச்சி மனசை சாந்தப்படுத்தியாச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச கோலம் போடலாம்னு நினச்சிட்டு வெளியில் சிம்பிளான கோலம் தான் போட்டேன். பட் என் கால் அடிபட்டு இருந்துச்சு இல்லையா? ஓரளவுக்கு என்னால் உட்காந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ கண்டிப்பாக அதுவே அவரோட அருள்னால தான் உட்கார முடியுதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு பிடிச்ச ஸ்டார் கோலம், அதுவும் சிவப்பு கலரில் அழகாக போட்டு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் சரி விளக்கு மட்டும் ஏற்றிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குலதெய்வ விளக்கு வந்து ஏற்றியாச்சுங்க. விநாயகரையும் குலதெய்வத்தையும் நினச்சி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சண்முகநாதனோட ஓம் விளக்கும் ஏற்றிட்டேன். அன்னைக்கு ரொம்ப அழகாக இருப்பார் இல்லையா? இன்னைக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, மன மகிழ்ச்சியோட அப்படியே அந்த கலையோடு இருக்காருங்க. அந்த ஃபோட்டோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது என்னை பார்த்து. அதை உங்களுக்கும் காமிச்சிருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தார். அதுக்கப்புறம் என் கால் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல. அதோட கிளிப்பிங்கும் காமிச்சிருக்கேங்க. டூ சப்ஸ்கிரைபர்ஸ்.